தலைவர் விஜய் இதெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாரு. அப்படியே அவர் பார்த்திருந்தா கூட நம்மளை பத்தி ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? நம்மள கிரிட்டிசைஸ் பண்றது, கிண்டல் பண்றவங்க எல்லாம் கட்சி தலைவர்களோ இல்ல நம்மளோட எதிரிகளோ இல்ல, பொதுமக்களும் இத்தனை வருஷம் நமக்கு சினிமா மூலமா கிடைச்ச ஃபேன்ஸ்களும் தான் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கறதெல்லாம் அவர் யோசிப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் இப்படி யோசிச்சுப்பாரோ, நம்ம ஒருவேளை வெளியில போனோம்னா அல்லு அர்ஜுன் விஷயம் மாதிரி நமக்கும் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாரோ என்னமோ. அல்லு அர்ஜுனா என்னமா அல்லு அர்ஜுன் பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தின கான்ட்ரோவர்சிஸ் இஷ்யூ எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். செய்திகள்ல நிமிடத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயத்தை பத்தி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில இனிமே நான் முதலமைச்சரா இருக்கிற நாள் வரைக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் ஸ்பெஷல் எந்த ஒரு எக்ஸம்ஷன்ஸும் இனிமே பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நான் முதல்வரா இருக்கிற வரைக்கும் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா சட்டசபையில தன்னுடைய கோபங்களை அவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஃபயர் ஆட்டம்